பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னாலே நிறைய விஷயத்தில் ஒரு தகுதியுள்ள ராசி. எப்படின்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷன் அதிபதியான செவ்வாயும் இவர் 8ஆம் அதிபதி இது. அப்போ 2 பேரும் ஒரே ராசியாக இருக்குது. இவங்க பேச்சே பார்த்திங்கன்னா தைரியமாக பேசுவாங்க. மற்றவங்களுக்கு தவறாக வேணால் புரியலாம், ஆனால் இவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு பொருளாதார விருத்தி. பொதுவாக ஒருத்தருக்கு எப்பவுமே பணம், செல்வம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிற பணம். குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், குழந்தை வேலைப்பாடு நிறைய பக்கம் இருக்குது. அந்த கோயில் குளங்கள் சென்று வரலாம். திருச்செந்தூர் அந்த கோயில், அது அந்த இடத்துல குரு ஸ்தலம், அது நீர் வீடு. அந்த ஸ்தலத்துக்கும் சென்று வந்தால் இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட வருகைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் நான் கொடுத்தது என்ன, அப்போ அந்த கட்டின வீடையே திருப்பி லோனாக அப்ளை பண்ணி உறவுக்கு அடைச்சி வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கட்டும் பொழுது லோன் கிடைக்கல, கட்டின வீட்டுக்கு லோன் கிடைச்சது. அது ரொம்ப பேருக்கு கிடைக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு சிறப்பாக நடந்தது இவங்களுக்கு. வெற்றி வாகை சூடப்போகும் விருச்சக ராசி அன்பர்களே. பொதுவாக விருச்சக ராசி அப்படின்னாலே நிறைய விஷயத்தில் ஒரு தகுதியுள்ள ராசி. எப்படின்னா, காலபுருஷனுக்கு 8ஆம் இடம், காலபுருஷன் அதிபதியான செவ்வாயும் இவர் 8ஆம் அதிபதி இது. அப்போ 2 பேரும் ஒரே ராசியாக இருக்கிறனால புதிய படைப்புகள், கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி மனப்பான்மை, இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டது, ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணி கமர்ஷியலாக கொண்டு வர்றது, வண்டி வாகனமாக இருக்கலாம், ஒரு புதிய ஆராய்ச்சி, இதெல்லாம் இவங்களுக்கு இயற்கையாகவே வருகிற தன்மை. பொதுவாக இவங்களுக்கு இந்த பேச்சே பார்த்திங்கன்னா தைரியமாக பேசுவாங்க. மற்றவங்களுக்கு தவறாக வேணால் புரியலாம், ஆனால் இவங்களுக்கு தைரியமாக இருக்கும் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு பொருளாதார விருத்தி. பொதுவாக ஒருத்தருக்கு எப்பவுமே பணம், செல்வம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சொல்லக்கூடியது. கடன் இல்லாமல் இருந்தால் தப்பிச்சிடலாம். அப்போ ஒவ்வொரு நட்சத்திர அடிப்படையிலும், ராசி அடிப்படையிலும் கடனை அடைக்கக்கூடிய கடவுள் வழிபாடு, கோயில் பரிகாரங்கள் என்ன, வீட்டில் அன்றாட பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் ஒரு விஷயத்தை சொல்லுது. அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜோதிடர் யோகம் சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு முதல்ல லக்குன்னே சொல்லணும். ஏன்னா நிறைய புதிய தகவல்கள் அங்கே டைரக்டர் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அந்தளவுக்கு அவங்க இந்த விஷயத்தை கேட்கும்போது நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுறோம். அப்போ ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆக மன மகிழ்ச்சி, ஒருத்தர் பணம் அப்படின்னு இருந்துட்டாலே அடிப்படை தேவைகள், பெரிய பணக்காரன் அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைந்து குடும்பங்கள், மருத்துவ செலவுகள், குழந்தைகள் படிப்பு செலவுகள், அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு கௌரவம், சபையில் நிற்கிறது, இது மாதிரி எண்ணற்ற விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை. இப்போ பொருள் அப்படின்னு மீன் பண்ணுறது சொத்து, சுகங்கள், வசதிகள், அன்றாட தேவை பொறுத்தது. அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பணத்தை ஈர்க்க வசியம் இருக்குது. ஜாதக ரீதியாக அது மாறுபடுகிறது. ஜாதக கட்டங்கள் அதோட தன்மைகள் உண்டு. பட் அடிப்படை தத்துவார்த்தமே ஒன்று. இது அந்த பண வசியத்துக்கு என்ன, நட்சத்திர ரீதியாக என்ன, அதில் ஒரு இப்போ விருச்சிக ராசி அப்படின்னா விசாகம் இருப்பாங்க, அனுசம் இருப்பாங்க, கேட்டை. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான விஷயங்கள் என்னென்ன, சரி இவங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக உங்களுக்கு பயன்படுமான்னு சொல்லிடுறேன். ரைட். இப்போ ஒரு ராசியில் விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பணம், செல்வம், வசதிகள், வாய்ப்புகள் அதிகரிக்க சிம்பிளாக இருக்கிற பரிகாரம் தெரியுங்களா? ராஜ அலங்காரம் உள்ள முருகர் வழிபாடு. அப்போ முருகர் கடவுளை தான் கும்பிடுறது. ஃபஸ்ட்டு முருகர், எனக்கு ராசி தத்துவம் வேறு, ஆனால் ராஜ அலங்காரமாக இருக்கணும். ரைட். சரி எங்கள் ஊர் பக்கம் ராஜ அலங்காரம் பண்ணுறதில்ல. அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், குழந்தை வேலைப்பராக இருக்கலாம். அப்போ குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர், குழந்தை வேலைப்பர் நிறைய பக்கம் இருக்குது. அந்த கோயில் குளங்கள் சென்று வரலாம். திருச்செந்தூர் அந்த கோயில், அது அந்த இடத்துல குரு ஸ்தலம், அது நீர் வீடு. அந்த ஸ்தலத்துக்கும் சென்று வந்தால் இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட வருகைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் நான் கொடுத்தது என்னென்னா, ஒரு மஞ்சள் துணியில், நல்லா பாருங்கள், ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கருவேலம் பட்டை, மஞ்சள் துணியில் கருவேலம் பட்டை இல்லை கருவேலம் குச்சி ஏதோ ஒன்று வச்சு உங்கள் நல்லா பெட்டி காசில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. உங்கள் நிறுவனத்தில் வைங்க, நிச்சயமாக வரும். இதெல்லாம் சூட்சுமங்க. இந்த ராசிக்கு எவ்வளோ பேர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி தத்துவார்த்தங்கள் வருகிறது. பொதுவாக ஒரு ராசிக்கு பணம் ஈர்க்க பணம் வரவு ஸ்தானங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு ஜாதகத்திலையும் 2ஆம் இடம்,
5ஆம் இடம், 8, 11 இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் கொண்டு வந்துடும். இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்தானம் கெட்டால் மீதி இருக்கிற 3 ஸ்தானத்தை வச்சு கொண்டு வந்துடலாம். ஆனால் 2ஆம் இடங்கிறது கையிருப்பு பணத்தையும் பேங்க்கில் இருக்கிற நம்ம எடுத்து செலவு செய்யக்கூடிய விஷயத்தை குறிக்கும். இப்போ 2ஆம் இடம் ஒருத்தருக்கு பணத்தை கொண்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இது கெட்டிருந்தா அப்போ தான் நம்ம வேறு ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட வைக்கிறது, வேற ஒருத்தர் கொடுத்துட்டு வாங்கிக்கங்கன்னு சொல்கிறது. 5ஆம் இடம் உழைக்காத வருமானம், வாடகை வருமானமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் அது ஏறுது இறங்குது, நம்ம உழைக்க தேவையில்ல, பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், கரெக்டாக போட்டால் பணத்தை வந்துடும். இந்த லாட்ரி வருமானம் லக்குன்னு சொல்லுவாங்க, பட் சூதாட்டங்கள் ஒரு விதத்தில் வரும். பட் நம்ம இதில் நல்லதாக மட்டும் படுத்துக்குவோம். ஷேர் மார்க்கெட்டை தெரிஞ்ச லீகலாக போகிறத மட்டும் பயன்படுத்திக்குவோம். வாடகை வருமானம், வீடு வாடகை வருமானங்கள், ஒரு சில வட்டி வருமானங்கள், இதெல்லாம் இது குறிக்கும். 8ஆம் இடம் சார்ந்த டவுரி வரும், இன்சூரன்ஸ், ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேருந்து வர வருமானங்கள், அப்போ ஒரு சில புதையல் யோகங்கள், டக்குன்னு லக்காக கிடைக்கிற விஷயங்கள், அப்போ இதெல்லாம் இது மீன் பண்ணும். 11ஆம் இடம் அனைத்து வகையான லாபங்களையும் குறிக்கும். சார் வேலை கிடைக்குமா, 11ஆம் இடம் சப்போர்ட் வேணும். சார் வீடு கட்டி முடிக்க போனால் 11ஆம் இடம் வரும். கமிஷன் வகை வருமானம் வருமா, 11ஆம் இடம் சப்போர்ட் பண்ணணும். அப்போ 11 ஆளினால் அவர் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் மாதிரி, அப்போ அவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செஞ்சே ஆகணும். இப்போ நட்சத்திர ரீதியாக பார்ப்போம். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இது சூப்பராக வேலை செய்யுது, அதுதான் சொல்ல போகிறேன். அப்போ உங்கள் ராசியில் பார்த்திங்கன்னா விசாகம் அப்படிங்கிற நட்சத்திரம் இருக்குது, அனுஷம், கேட்டை, இது ஒவ்வொன்றும் பார்த்துக்குவோம். இப்போ விசாக நட்சத்திரக்காரங்க எங்களுக்கு பண வரவை கொண்டு வர என்ன கடவுள் வழிபாடு என்ன மாதிரி பண்ணிக்கலாம். முதல்ல பிராமி கடவுள் வழிபாடு, பிராமி அப்படிங்கிற அது யோகினி, அந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய செய்ய நிச்சயமாக மிகப்பெரிய விஷயத்தை கொடுத்துரும். இதில் திருவடை மருதூர் அங்கே இருக்கிற ஒரு கோயிலை பிடிச்சிக்கோங்க, எந்த கோயில் வேணா இருக்கலாம், நமக்கு அந்த ஊர் ஸ்தலம் வாஸ்து ஸ்தலம் மாதிரி அந்த ஊரே குறிக்கும். திருவடை மருதூர் அந்த ஊர் பண்ணிக்கலாம். மிருத்யுஞ்சய் மந்திரம் கேட்டுட்டு வரலாம், மிருத்யுஞ்சய் எந்திரத்தை கையில் வச்சுக்கலாம் தொழில் ஸ்தானம் இடத்துல. நல்லா இன்னொன்று பாருங்கள், நல்லா கவனிங்க, தாமரைப்பூ கடை இதெல்லாம் வச்சு தாமரைப்பூ வச்சு கும்பிட்றது, ஒரு தண்ணியில் தாமரைப்பூ போட்டு வைக்கிறது. அப்போ தாமரைப்பூ இவங்களுக்கு ஒரு வசீகரத்தை கொடுக்கிறது. இப்போ தாமரை மொட்டு விரிகிற மாதிரி கொடையை திருப்பி பார்த்திங்கன்னா கொடை விரிகிறது அதே மாதிரி இருக்கும். இப்போ கொடை தாமரை அது மாதிரியே இருக்கிற ஒரு பொருள். அப்போ இந்த இதழ்லேருந்து பிரிஞ்சு வர மாதிரி, இது ரோஜா வரதில்லை, நான் அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ரோஜா மொட்டுக்கள் இதெல்லாம் வரல, பட் தாமரை வந்திருக்கு, குடை வந்திருக்கு. இந்த பொருட்கள்லாம் இவங்களுக்கு வசீகரத்தை கொடுத்துருக்கு. ரைட். அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க, சார் எங்களுக்கு என்ன மாதிரி பண வரவுக்கு உண்டான என்ன மாதிரி கடவுள் வழிபாடு நட்சத்திரம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்துருவோம். முதல்ல இவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்து பார்த்தீங்கன்னா கௌமாரி அம்மன், கௌமாரி என்ற அம்பாளை வழிபாடு செய்ய செய்ய மிகுந்த சிறப்பாக இருக்குது. இவங்களுக்கு விபூதி அபிஷேகம் இல்லை விபூதி சம்மந்தப்பட்டது. ஒருத்தருக்கு பரிகாரம் கொடுத்தேன், சார் கோயிலில் இருக்க விபூதி கவர் போடுற கவர் தானமாக கொடுங்க. சார் விபூதி கவர் கொடுத்தா எனக்கு தொழில் விருத்தியாகும், பணம் வருமானார். அப்போ கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விபூதி கவர்லாம் அவங்க நிறுவனம் இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. உங்கள் நிறுவன கவரை போட்டு விபூதி கவர் கொடுங்கன்னாரு. அவரும் சரி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். அதில் நிறைய நாளாக இவர் தெரிஞ்சு இவர் அந்த ஃபோன் நம்பர் மூலம் கான்டாக்ட் பண்ணி பழைய நண்பர்கள் வந்தது, இன்வெஸ்டர் வந்தது, அந்த கோயில் சம்மந்தப்பட்ட நட்புகள் கிடச்சிது. அப்படியே தொழில் படிப்படியாக விருத்தியாச்சு. 3-4 ஆர்டர் கிடச்சிதுன்னு சொன்னார். அப்போ அதிலேருந்து டெவலப் ஆகிட்டு அப்போ திருப்பி கண்டினியூஸாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ விபூதி கவர்னால் இவர் தான், அந்த எந்த கோயில் அந்த ஊரில் இருக்கிற கோயில் அனைத்துக்கும் இவர் தான் கொடுக்க ஆரம்பிச்சார். அந்தளவுக்கு சிறப்பாயிருச்சு. அப்போ விபூதி சம்மந்தப்பட்டதில் விசேஷமாக இருக்குங்கிறது மாற்றுக்கருத்தில். அப்புறம் எந்திரத்தில் திரிபுர சுந்தரி எந்திரம் இதை பயன்படுத்தலாம். இதில் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா குடை ஈட்டியும் வேலை செய்யுது இவங்களுக்கு. அப்போ இந்த பொருட்கள்லாம் கையில் வச்சுக்கலாம். ஒரு கீச்சைனில் ஈட்டி மாதிரி இருக்கிறது, அடிக்கடி கையில் குடையை கொண்டு போகிறது, இதெல்லாம் வேலை செய்கிறது. ரைட். அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்க, இவங்க வெளிச்சம் வெற்றி வர என்னது. முதல்ல இவங்க பிடிச்சிக்கொண்ட கடவுள் வராகி அம்மன். வராகி அம்மனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாலே போதும். அடுத்து விநாயகர், ஆஞ்சநேயர். வராகி, விநாயகர், ஆஞ்சநேயர் 3க்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். முகம் மனித முகமாக இருக்காது, மிருகத்தின் உருவம் பன்றி உருவம் அந்த மாதிரி முகம் மாறி இருக்கும். இந்த கடவுள் தான் சூட்சம ட்ரிக்ஸே சொல்லித்தரம் பாருங்கள். அப்போ இந்த கடவுளை பிடிச்சிக்கிட்டா அவங்களுக்கு பண வருவாய், பணம் வரும் வழிமுறைகள், அதிர்ஷ்டங்கள், யோகங்கள் வரும். இது சந்தனம், பொதுவாக சந்தனம் வச்சுக்காங்க, சந்தன அபிஷேகம், நெத்தியில் சந்தனம் வைக்கிறது, சந்தன அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கிறது. இவங்களை பார்த்தாலே இந்த நட்சத்திரம் இதெல்லாம் செயல்படும். உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்டது, அது இன்ட்யூஷனாக வேலை செய்கிறது. மதுரையில் இருக்கிற ஒரு பிரசித்தி பெற்ற கோயில், மதுரை மீனாட்சியமாக இருக்கலாம், திருப்பரங்குன்றமாக இருக்கலாம், மதுரையில் ஒரு கோயிலை பிடிச்சிக்கணும் இந்த ஊர் ஸ்தலத்துக்காக. ஊர் அப்படின்றதுக்காக ஒரு எந்திரத்தில் கணபதி எந்திரம் பயன்படுத்துங்க.
ஒரு சில தொழில் சம்மந்தப்பட்டதில் சார் மோதிரம் பயன்படுத்தணும் இது பண்ணால் வைடூரியம், வைடூரியத்தை பயன்படுத்த இவங்களுக்கு வேலை செய்கிறது. அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை நிலையில் இருக்குங்க. இவ்வளோ சிறப்பாக இருக்குது. இதில் இன்னொரு சிங்கம் பார்த்திங்கன்னா, சிங்க வடிவம் உள்ள லோகோ, ஒரு சிங்கமாக இருக்கிற ஃபோட்டோஸ், அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒரு படங்கள் பார்த்தாலே சந்தோஷம் வந்துடும், ஒரு படங்கள் பார்த்தா வருத்தம் வந்துடும். இது உங்களுக்கு பாசிட்டிவான எனர்ஜியாக இருக்கும். அப்போ ராசி ரீதியாக நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டோம். அடுத்து கடன் அடைக்க, கடனில் தான் மீண்டு வந்து கடன் பட்டான் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், கடன்லேருந்து மீண்டு வந்துடுறோம். கௌரவமாக இருக்கணும், யாருக்கும் பயப்படாமல் முன்னாடி இன்னும் தைரியமாக பேசுகிற அளவுக்கு வேணும் சார். ஓடி ஒளியே எனக்கு பிடிக்கல. இந்த செக் லீஃப் கொடுத்த கடன்காரங்க ஃபோன் சொல்லி பதில் இல்லை, கௌரவ குறைச்சலாக இருக்குது, குடும்பத்தில் ஒரு மான மரியாதை இல்லை, குடும்பத்திலே மரியாதை இல்லை, அப்படிலாம் பல பேர்த்துக்கு இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரங்க. இப்போ கடன் அடைக்க வழிவகைகள் என்ன? சிம்பிளான கடவுள் வழிபாடுங்க உங்களுக்குலாம். அப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் கடவுள் வழிபாடு, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அம்சம் பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலபதி கோயில், திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயில் ஒரு முறை சென்று வந்தால் சிறப்பு. இல்லைன்னா ஊர் அருகில் வெங்கடேச பெருமாள், வெங்கட்னு வரணும், அதாங்க வெங்கடேச பெருமாள், அந்த மாதிரி வெங்கடாச்சலபதி இருக்கிற ஒரு கோயில் ஸ்தலத்துக்கு சென்று வர நிச்சயமாக கடன்லேருந்து மீண்டு வந்துடுவீங்க. அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னா, யானை இருக்கிற கோயிலுங்க. அந்த கோயிலில் யானை இருக்கணும், யானை இருக்கிற கோயில் போயிட்டு வரலாம். அப்போ மதுரைன்னு ஒன்று சொன்னோம். அப்போ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு செய்தாலும் சிறப்பாக இருக்கிறது. யானை இருக்கிற கோயில்கள். அப்புறம் அந்த கன்னியாகுமரி அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு மூக்குத்தி பகவதி அம்மனை தரிசனம் செய்தாலும் உங்களுக்கு கடனை அடைக்க ஒரு வழிவகை பிறக்கிறது. வருமானம் அதிகரித்து கடனும் குறைக்கிறது. இது நோய் நொடியை போக்குறதுக்கும் வசதியாக இருக்குங்க. அப்போ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக பணம், தனம், வளர்ச்சி, வெற்றியை கொடுக்க இந்த கடவுள் வழிபாடுகிறது. இது மாதிரி பரிகாரம் சொல்லிகிட்டே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா குறிப்பாக பச்சைமலை முருகர், இந்த கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் இருக்கிறவங்க பச்சைமலை முருகர் அப்படின்னு கொடுத்து சக்ஸஸ் ஆனது பல பேர்த்துக்கு. அதாவது வீடு கட்டி பாதியில் நின்று பணம் வருவாய் பேங்க்கில் வராமல் இருந்தது, வேறு உதவிகள் கிடையாது, உறவிலே உதவி கிடச்சி பணத்தை மேலே கட்டி கடனை அடைச்சி வெளியே வந்தாங்க. ஏன்னா உறவுகிட்ட வாங்கின கடனை பாதி அடைக்க முடியாமல் இருந்து உறவும் போகிற மாதிரி இருந்து, அப்போ அந்த கட்டின வீடையே திருப்பி லோனாக அப்ளை பண்ணி உறவுக்கு அடைச்சி வட்டி விகிதத்தை குறைச்சாங்க. அதில் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா கட்டும் பொழுது லோன் கிடைக்கல, கட்டின வீட்டுக்கு லோன் கிடைச்சது, அது ரொம்ப பேருக்கு கிடைக்காதுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு சிறப்பாக நடந்தது உங்களுக்கு. ரைட், வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துங்க. புதுசாக அப்பாயின்மெண்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.